வணக்கம். ஏற்கனவே இந்த அரங்கத்தில் நான் ஒரு முறை பேசி இருக்கிறேன். இது 2வது முறை. ஆனால் அந்த முறையில் பேசும்போது கொஞ்சம் இலக்கியம் சார்ந்த பேச்சு. ஆனால் இது ஒரு பெண்மை அப்படிங்கக்கூடிய அதன் தொடர்பான அதனுடைய கர்த்தாக்கள் பற்றின ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் தான் என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரியான பெண்மை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப உடனே ஒத்துக்கொண்டேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை இந்த பெண்ணியம் பெண்மை அப்படிங்கிற தொடர்பாக நான் பேசியிருக்கிறதுனாலையும் உடனடியாக நிறைய ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படிங்கிறக்கூடிய தைரியத்திலையும் உடனே ஒத்துக்கொண்டேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து பெண் தொடர்பான செய்திகள், பெண்மை அப்படிங்கக்கூடிய செய்திகளை நான் இங்கே பரிமாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்மை அப்படின்னு பொதுவாக தலைப்பு கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எளிமையாக கொஞ்சம் பேசக்கூடிய என்னுடைய ஏரியாவில் எப்படியெல்லாம் இதை டெவலப் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பெண்ணியம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கிட்டையும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பெண்ணியம், ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணியம் தேவைதானா? பெண்ணியம் பேசுறதுனால ஆண்கள் பெண்ணியம் பேசுறவங்க எல்லாரும் ஆண்களை அவமதிக்கிறார்களா, இல்லை ஆண்கள் அப்படிங்கிறவங்க எல்லாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னு பல்வேறு ஐடியாலஜி இருக்கு. பெண்ணியம் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நம்ம பேசிக்கா இதுல எங்க பின்னால் போனால் தான் சரியா இருக்கும். அதாவது த ஆரிஜின் ஆஃப் ஃபெமினிட்டி அப்படிங்கிற கான்செப்டை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடங்கிக்கிட்டு அதுக்கு பின்னால் இந்த ஆரிஜின் ஆஃப் ஃபெமினிட்டிக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி தொடங்குறேன். பெண்ணியம் அப்படிங்கிற கான்செப்ட் வெளியிலேருந்து இங்கே உள்ள வந்த உடனே இந்த பெண்ணியம் அப்படின்னு சொன்னான்னா பெண்களுக்கான விடுதலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, கல்வி விடுதலை கொடுத்தால் பெண்கள் ரொம்ப சிறப்பாயிடுவாங்க அப்படின்னு நினச்சி ஏன் பாரதியாரோ எல்லாருமே கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், கல்வியை கொடுங்க, பெண்கள் மிகச்சிறந்த இதுல முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெண் கல்வி அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கப்படுது. பெண் கல்வி அப்படிங்கிற விஷயம் முக்கியத்துவப்படுத்தப்படுது. எல்லாரும் பேசும்போது பாரதிதாசன் கூட கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் அப்படின்னு சொல்றாரு. அங்கே நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் பெண்கள். கல்வி அறிவு ஏட்டுக்கல்வி பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்ததா? கொடுக்கல. அடுத்த நிலையில் பேசப்பட்ட பெண்ணியம் அப்படின்னு யோசிச்சோம்னா பொருளாதார விடுதலை பெண்ணுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்சி வந்துருச்சுன்னா பெண்கள் தங்களுடைய விருப்பம்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அதை அடுத்த நிலையில வரையறுக்கலாம். பொருளாதார விடுதலை அப்படிங்கும் போதுதான் ஒரு ஆணை சார்ந்தோ ஒருவரை சார்ந்தோ வாழாமல் இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய பொருளாதார விடுதலை அப்படிங்கிற அடிப்படைக்கு நோக்கி போறாங்க. பொருளாதார விடுதலை வெற்றியை கொடுத்ததா? கொடுக்கல. ஏன்னா பொருளாதார விடுதலை அப்படிங்கிறது அடுத்த நிலை இன்னொரு சுமையை கொண்டு வீட்டுக்குள்ள நமக்கு கையில் கொடுத்தது. பொருளாதாரத்துக்காக வேலைக்கும் போகணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அதனால பொருளாதார விடுதலையும் கொடுக்கப்படவில்லை. பொருளாதார விடுதலையும் பெண்ணுக்கான முழு விடுதலை கொடுக்கல. அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றது, அது தொடர்பான அறிவும் இல்லாமலே பொருளாதார விடுதலை அப்படின்னு நோக்கி போறோம். பணம் அப்படின்னு கையில கொடுத்த உடனே நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மை அழகுபடுத்தக்கூடிய சாதனங்கள். ஏன்னா அந்த அடிப்படையிலே தான் வளர்ந்துருக்கோம். அப்போ அதிகமாக என்ன செய்வாங்க, நல்ல வேலைக்கு போகிற பொண்ணுங்க நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. தன்னை அழகுபடுத்துவதற்கு அதிகமாக அந்த பொருளாதார செலவை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டிராபேக் அந்த இடத்துல வருது. அடுத்த நிலையில் பெண்கள் எப்படியாவது நம்ம ஈக்குவாலிட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆடையின் மூலமாக ட்ரெஸ் சேஞ்சஸ் அவங்க ஆண் போன்று உடுத்தி கொண்டால் நம்ம சமமாயிடலாம் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஐடியா உருவாகுது. ஆண் போன்று ஜீன்ஸ் போடுறது, டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டாலும் அதுலயும் என்ன செய்யல, நம்மளுடைய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த ஆழ்மன உளவியல் மாற்றம் தான் கண்டிப்பாக உருவாக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியாலஜி இல்லாமல் ஆண் மாதிரி உடை அணிந்து கொண்டால் சரி, உடை மட்டும் சரியா வரலப்பா, ஹேர் ஸ்டைலே மாற்றி பார்ப்போம், ஆண் மாதிரியே ஹேர் கட்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மாதிரியான முடியை கூட கட் பண்ணி கொண்டவர்களும் அதே ட்ரெடிஷ்னல் ஐடியாலஜி, அதே அழகியல், நெயில் பாலிஷ், பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த அடிப்படையிலே தான்
அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்னதான் இதுக்கு விடுதலை, அதாவது இன்னைக்குள்ள சமுதாய நிலையில் சமுதாயத்துல வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவா ஒரு 60 வயது ஆண் மகன் ராத்திரி எத்தனை மணிக்கும் என்ன செய்ய முடியும், வீக்கானவங்க உடலியல் அடிப்படையில் அவங்க பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு ஆண் 60 வயதோ 70 வயது ஆணோ தனியாக பயணம் செய்ய முடியும் எங்கேயும். ஆனா அதே 18 வயது பெண் அப்படின்னு சொன்னா, 18 சொல்ல வேணாம், 13 வயதுல இருந்தே அந்த பெண்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டவர்கள், அவங்களால எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். அப்படிப்பட்ட முழுக்க அப்படிப்பட்ட பெண்களும் தனியாக என்ன செய்ய முடியாது, நம்ம பயணம் செய்ய முடியாது. இதுதான் இன்றைக்குள்ள சமுதாய சூழ்நிலை. அதனால என்ன செய்யறோம், அடுத்த நிலை அப்படின்னு சொன்னோம்னா பெண்கள் முதல்ல வந்து கல்வி விடுதலை பத்தி பேசினாங்க, முடியல. அடுத்தது பொருளாதார விடுதலை, அடுத்தது அப்பியரன்ஸ், தன்னுடைய ஆடை அவங்க சாரி கட்டி இப்படிலாம் இருந்தாதான் பெண்ணுங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ அதெல்லாம் உடைச்சு பார்த்தாங்க. அதுலயும் அவங்களுக்கு அந்த விடுதலை உணர்வு, விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கப்படலை. பெண்ணுடைய மனுஷபுத்திரன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பெண் பற்றிய சமூக கண்ணோட்டம் மாற வேண்டும். பெண் அப்படிங்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட், முகப்பொருள் அப்படின்னு சொல்லி சின்ன வயதுல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த தன்மை மாறினால்தான் நமக்கு வந்து பெண் விடுதலை அப்படிங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ ஒரு ஆணோட பழகும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வந்து நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நீ பெண் அப்படிங்கிறதை நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள். கான்செப்சுவலா பழகக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட கண்டிப்பா கிடையாது, ரொம்ப ரேரா இருப்பாங்க. இப்போ அம்மான்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், அம்மான்னு சொன்னோன்னே அம்மாவோட உடல் அப்பியரன்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்ல. அம்மான்னு சொன்னா அம்மா அப்படிங்கக்கூடிய அந்த அன்பு, அவங்க நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த மாதிரியான ஒரு கான்செப்சுவல் திங்ஸ் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆனா ஒரு பெண் அப்படின்னு சொன்ன உடனே முழுக்க அவங்களுடைய உடல் சார்ந்த ஆப்ஜெக்டிவலா பார்க்கக்கூடிய அந்த நிலை தான் எல்லாருக்குமே இருக்கு. கூட இருக்கும்போது பார்வை, ஒரு ஆணுடைய பார்வை, செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே வந்து நீ பொண்ணு அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்தி கொண்டேதான் இருக்குது. அந்த மாதிரியான செயல்பாடுகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கான என்ன செயல்பாடுகளை செய்யணும். இப்போ இன்னைக்கு உள்ள ரைட்டர்ஸ் எல்லாரும் வந்து பேசக்கூடிய ரைட்டிங்ஸு, அவங்க எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாத்துலேயும் அவங்களும் எல்லா விஷயங்களையும் பதிவு பண்றாங்க. அதனாலதான் இப்போ உள்ள இன்றைய ரைட்டர்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு தற்கால நிலையில பார்த்தீங்கன்னா முழுக்க எழுதக்கூடிய போயம்ஸ், ரைட்டிங்ஸ். இப்போ வந்து நான் விமன் இன் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பேப்பர் லாஸ்ட் இயர் எடுக்கும் போது தான், அது வரைக்கும் பெண்ணியை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். தமிழ் இலக்கிய தொடர்பாக தான், தமிழ் மட்டும்தான், மொழி தொடர்பாக இலக்கியம் தொடர்பாக பெண் பற்றிய பதிவுகளை மட்டும் படித்திருக்கிறேன். அதில் வந்து பொம்பளைங்களை வந்து மாவாட்ட சொல்றாங்க, மசாலா அரைக்க சொல்றாங்க, வீட்டு வேலை செய்ய சொல்றாங்க. வீட்டு வேலையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். வீட்டு வேலையிலேருந்து விடுதலை தருவதற்கு எத்தனையோ மெஷின்கள் வந்தாச்சு. இதுதான் அவன் எனக்கு சமமானத்தில் எனக்கு சாப்பாடு வீட்டு வேலையை செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட், அந்த கான்செப்ட் எப்படி வந்திருக்கு, அதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கக்கூடிய, அப்போதான் விமன் இன் இந்தியன் லிட்ரேச்சர் படிக்கும் போதுதான் மற்ற இலக்கியங்கள் எப்படி வந்து மற்ற மொழி இலக்கியங்கள்ல எப்படியெல்லாம் பெண்கள் பற்றிய பார்வை பதிவுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இதை படிக்காம இருந்திருந்தா நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். அதுல வந்து ஒரு வரதட்சணை பற்றிய ஒரு சின்ன செய்தியை வந்து ஒரே ஒரு கதை, வரதட்சணை கொடுமை அப்படிங்கக்கூடிய கதை. இப்போ பெண்கள் பற்றின ரைட்டிங்ஸ் அப்படின்னா பெண்கள் வந்து என்ன எழுதுறாங்க, முழுக்க உடல் பற்றிய விஷயங்களே எழுதுறாங்க. பெண்ணா அவங்க உடலை பதிவு பண்ணுதல். இன்னைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதவிடாய் விஷயம், எதுக்காக இந்த மாதிரி பெண் உடல் பத்தி இப்படி விஷயங்களை கொடுக்கணும். இதை ஏன்னா பெண் உடல் அப்படிங்கிறது மர்ம முடிச்சுகள், மர்மம், அது ஏதோ ஆழமானது அப்படின்னு எப்படி ஆணுக்கு உணர்வுகள் தோன்றி இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம ஆரிஜின் ஆஃப் சொசைட்டிக்குள்ள போனோம்னு சொன்னோம்னா பெண் பற்றிய விஷயங்கள், அதுக்கு பிறகு பெண் பற்றிய விஷயங்கள் எல்லாமே பெண்ணுனா பெண் உடல் அது தெரியாத விஷயங்கள். அன்னைக்கு மரபு முடிச்சா இருந்தது நியாயம், ஏன்னா அவங்க அறிவியல் வளர்ச்சி இல்லை, பெண் இருக்கா, பெண்ணுடைய உணர்வுகள் நேராக கடைசியில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா உடல் உறவு சார்ந்த விஷயத்துக்கு போனால் தான் அதுக்கான தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்குள்ள ரைட்டர்ஸும் நிறைய பேர் அது தொடர்பான செய்திகளையே திரும்ப திரும்ப பதிவு செய்கிறாங்க. இப்போ ஆண்கள் சொல்லுவாங்க, பொண்ணை பார்த்த உடனே என்ன சொல்லுவான், கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுமா, கும்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். கூப்பிட்ற மாதிரி ஒன்று கும்பிடுவாங்க, இல்லை கும்பிடுவாங்க, அந்த ரெண்டு தான் செய்வாங்க. இடைப்பட்ட மனிதம், அதாவது பெண் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதுக்கப்புறம் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிரிச்சா சிறுசா போச்சு. புகையில மொழி அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சமுதாய மொழியியல் ஆசிரியர் ஒருத்தர் வந்து பெண் மொழி பற்றி ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
பெண் மொழிகள் நேரடியாக எப்பவுமே இருக்காது. அது வந்து ஆண்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தான். நீ என்னை பார்க்க வராத, நான் கிளம்பு அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது, இதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆண்கள்லாம் இன்னைக்கு திரைப்படங்கள் நிறைய விஷயங்கள்ல கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க பெண்கள் பற்றி போகாத அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப ரொம்ப எரிச்சல் பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா வகையான உணர்வுகளும் ஆண்கள் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சமுதாயத்தில். ஆனால் பெண் மட்டும் எந்த வகையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அழகாண்டின்னு பப்ளிக்காக அழுதா அவங்க மேலே எல்லாருக்கும் பிட்டி வரும், இல்லை கேர் எடுத்துப்பான். ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடை செய்யப்படலை உணர்வுகள் அப்படின்னு. சிரிப்பும் அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு அடுத்த நிலை உடலியல் சார்ந்த விஷயங்கள், செக்ஷுவல் தொடர்பாக கண்டிப்பாக பெண்கள் பொது இடங்களில் பேசக்கூடாது. யாராவது அப்படி பேசினாங்கன்னா இது கதைக்காகாது. ஒரு பையன் வந்து பையன்கிட்ட நானே போய் அது எனக்கு ரொம்ப அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ஓடிவான், கண்டிப்பாக நம்ம கூட என்ன செய்ய மாட்டான். ஆனால் ஒதுங்கி போனால் தான் என்ன செய்வாங்க, பின்னால் வருவாங்க. பப்ளிக்காக இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள பெண்கள் வந்து பெண்களாக கருதப்படலை. பெண்மை அப்படிங்கிறது அங்கதான் உடையுது. பெண்மை அப்படின்னு சொன்னா அச்சம், மடம், நாணம், பைப்பு அப்படின்னு சொன்னா இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பத்தி பெரிய இலக்கிய ஆசிரியர்கள் பேசுவாங்க. நான் சமுதாய அடிப்படையில் மட்டும்தான் பேசுறேன். அச்சம், மடம், நாணம், பைப்பு, தெரிஞ்ச விஷயத்த அச்சம் பார்த்தோன்னே பயப்படணுமா ஆம்பளைங்க பார்த்தா. ஆனா அது வந்து தொடக்க காலத்துல இருக்கதான் செஞ்சிச்சு. 4-5 ஆண்கள் கூட்டமா இருக்கும்போது அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இப்போ நம்ம பெண்கள் வந்து இப்போ டெல்லியில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கம்மின்னு சொல்லலாம். கல்ச்சுரல் பேரியர்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் சென்னை அங்கெல்லாம் போகும்போது இன்னுமே வந்து திடீர்னு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் ஆண்கள் கண்களாலவே வாசல் வரைக்கும் நம்மளை எங்கே போகிறோமோ அது வரைக்கும் கொண்டு விட்டு திருப்பி விடுவாங்க. கண்களாலே வழி அனுப்பக்கூடிய சூழல். அந்த நேரங்களில் நமக்கு நம்மளை அறியாமல் அச்சம் வரதான் செய்யுது. அச்சம் ஒரு மாதிரி இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அச்சம் இருக்கணும். ஆண்களை பார்த்தாலே அச்சப்படணும். நாணம், வெக்கம்னு சொன்னா எல்லாரும் பற்றி வெக்கப்பட்டுட்டே இருந்தா அதுக்கு அர்த்தமே வேற. நாணம் வேணுமா, பார்த்தாலே ஆண்கள் எல்லா ஆண்களையும் பார்த்து நீ வெக்கதான் படணும்பா. பயிர்ப்பு அண்ட் அச்சம், மடமை ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எந்த விஷயத்த, மற்ற விஷயங்களை எல்லாம் வேற மாதிரி சொல்லிடுவாங்க. அதாவது அகம் சார்ந்த உணர்வுகள், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்களை நீ பதிவு பண்ணினால் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முத்துப்பழனி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க முதல்ல ஒரு ரைட்டர். அவங்க வந்து அவங்களுடைய ராதிகா சத்வனம் அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டிங்ஸ் அவங்க படைப்பு இருக்கு. அது முழுக்க வந்து அவங்க வந்து ராதாவே வந்து தன்னுடைய செக்ஷுவல் ப்ளஷர்ஸை ஷேர் பண்ணக்கூடியது. தன்னுடைய முதல் உடல் உறவு விஷயத்தை அவங்க அப்படியே சிலாகித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய பூப்பைய நிலையை, அந்த உணர்வை நிறைய அவங்க பதிவு பண்ணி போகிறாங்க. அந்த முத்துப்பழனியோடையதை பப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தப்ப அதுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய அப்சீனா இருக்கு, எரோட்டிசம் இருக்கு. இதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொன்னா அந்த எரோட்டிசத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள், இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அதில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்படின்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு ஒரு பப்ளிகேஷன்ஸ், அந்த பப்ளிகேஷன் வெளியே வர்றதுக்காக என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நாகரத்னமாங்கிறவங்க அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடி கொண்டாந்து பப்ளிஷ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதில் பதிவாயிருந்துச்சு. ஆனால் பின்னால் இப்போ தற்காலத்தில் அந்த ஆத்தரையும் அந்த போயமும் சேக்ரெட்னஸ், அது வந்து ஒரு கடவுளோட இன்டர்லிங்க் பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப சேக்ரெட்னஸ் ஆனது, அதாவது புனிதப்படுத்திட்டாங்க அதை. அது வந்து கடவுள், அதாவது தன்னுடைய, அது சாதாரண ஒரு உடலியல் சார்ந்த விஷயம் இல்லைப்பா, கடவுள் மேலே உள்ள அது கடவுளோட தொடர்புடையது. அப்படி பெண்களுடைய படைப்புகள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று. அப்போ இந்த மாதிரியான இப்போ வந்து இன்றைய காலத்தில் பெண்கள் வந்து எழுதக்கூடிய, அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், உடல் சார்ந்த அரசியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குட்டி ரேவதிலாம் வந்து பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. பெண்களினுடைய உடலியல் பாகங்கள் பற்றிய செய்தியை தலைப்புகளாக வைத்தாங்க அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளானாங்க. ஏன் இந்த மாதிரி பெண் மொழி அப்படிங்கிறது, பெண்கள் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டாங்க? எந்த ஒரு ரைட்டரும் கண்டிப்பாக சமுதாயத்திற்கு எதையாவது சொல்ல வேண்டும் தான் நினைப்பாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கணுமா இப்படியெல்லாம் எழுதி? பெண்களுடைய போயம் தற்கால நவீனத்துவம், பின்னவீனத்துவங்கிற பேர்ல பெண்கள் எழுதக்கூடிய எல்லா செய்திகளும் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட உணர்வுகளினுடைய வெளிப்பாடுகள், அப்படியெல்லாம் அவங்கள பத்தி விமர்சனம் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி எந்த போயமாவது, எந்த ஒரு ரைட்டராவது, எழுத்தாளராவது
சமூகத்துக்கு தன்னை வந்து எப்படியுமே ரைட்டர்ஸுடைய நோக்கம் தன்னை சமூகத்தில் நிலைநிறுத்தி கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய நோக்கமாக தான் இருக்கணும். ஆனால் ஏன் அந்த மாதிரியான அவப்பேருக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி, அந்த ஹைபாதசிஸை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் நான். பெண் மொழி, பெண் ஏன் இந்த மாதிரி உடலியல் சார்ந்த விஷயங்களை அதிகமாக சொல்றாங்க, பெண் தொடர்பான தன்னுடைய உடலியல் சார்ந்த உணர்வுகள் செய்திகளை திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா முழுக்க வெளிப்படுத்துவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான விஷயங்கள் அழிவதற்கு அடிப்படையாக அமையும். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பெண் பேசாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்களுக்கு அவர்கள் மேல ஏற்படக்கூடிய அந்த கியூரியாசிட்டி, மூடி மறைத்தல் அப்படிங்கக்கூடிய சூழல் உடைக்கப்படணும். இப்போ சாதாரணமாக அது மாதிரி பேசுவாங்க, பெண்களும் பேசுவார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பெண்கள் பற்றிய அந்த மாயை, அந்த பிம்பம், அந்த உடல் சார்ந்த அந்த பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு ஏதோ வகையான ஒரு கியூரியாசிட்டியோ ஒரு இன்ட்ரெஸ்டோ உருவாகாம ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு செயலை அந்த இலக்கியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த மாதிரியான தற்கால புலவர்கள், தற்கால கவிஞர்கள், பெண் கவிஞர்களுடைய பதிவுகள் வந்து இந்த மாதிரியான நோக்கம், உடல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக முன்னிறுத்துறாங்க. சமூகத்திற்காக முன்னிறுத்துதல், பெண்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை, பெண் கவிஞர்கள் எழுதின விஷயங்களை பெண்கள் படிக்கும்போது சமுதாயத்துல ஒரு சில அந்த மூடு மந்திரங்கள், பெண் அப்படிங்கக்கூடிய விஷயம், பெண்ணை வந்து புரிந்து கொள்ள முடியாது, பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி என்னைக்கு அந்த ஆண் நினைச்சிருப்பான். அதாவது அதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் மேஸ்குலானிட்டின்னு சொல்றாங்க. அதாவது திடீர்னு ஒரு பெண் பற்றி இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த காலச்சூழல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது காந்தியை பத்தி, காந்தியினுடைய படுகொலை பத்தின ஒரு செய்தி. அதை வந்து ஒருத்தர் ஆஷிஷ் நந்திங்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் எழுதுனத சீனிவாசன் ஒருத்தர் வந்து தமிழ் மொழியில் பெயர்த்திருந்தார். ஆனால் அவங்க வந்து அந்த காந்தியனுடைய ஐடியாலஜியை ஆண் பெண் போராட்டமாக சரியாக அளவில் அழகாக, மிக அழகாக அதை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தி வந்து காலனி ஆதிக்கத்தை ஆண் சமுதாயமாகவும் ஆணாதிக்க சமுதாயமாகவும் அவரை காந்தியை வந்து ஒரு பெண்ணாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, பெண்மை அப்படின்னு அவர் அதில் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, பெண்மை அப்படிங்கிறது அரவணைக்கும் குணம் இருக்கும். ஆனால் வேணான்னு சொல்லி நினைச்சிச்சு பவர், அதாவது எதையும் இப்போ தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தை, தன்னுடைய குடும்பம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல அதை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தி, எந்த சூழ்நிலையிலையும் அதை பாதுகாக்கக்கூடிய உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் அமைதியான வன்முறை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து பெண்ணுக்கு எங்கேயுமே சொல்லப்படலை, மன அடிப்படையில். ஏன்னு சொன்னா, பெண்களுடைய ஆரிஜின் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தொடர்பா அவங்க வேளாண்மை சமுதாயத்தை உருவாக்குனவங்க. அந்த அறிவு, வேளாண்மை சமுதாயத்தை உருவாக்கிய அறிவு அத்தனையும் பெண்ணுக்கானது. ஆண்கள் அப்படின்னு சொன்னா வேட்டையாட போனவங்க தான், அனிமல்ஸ், விலங்குகளோட போய் வேட்டையாடக்கூடிய மனநிலையில இருந்தவங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வயலன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த வன்முறை அப்படிங்கக்கூடியதை எதிர்கொள்ள இவங்களுடைய பெண்ணினுடைய அந்த அமைதி, அரவணைக்கும் குணம் அப்படிங்கிறத, அந்த அரவணைக்கக்கூடிய குணத்தை வந்து பேசா வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், ஆண்கள் பெண்மையை மதிக்கும்படியாக, உயர்வாக மதிக்கும்படியாக அப்படின்னு சொன்னோம்னா இப்ப கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது என்ன, வேற வகையா, பெண்ணு பாவப்பா அதனால மரியாதை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையான மரியாதை அல்ல, ஆணை மதிக்கத்துக்கு அந்த ஆளுமையை, பெண் ஆளுமையை மதிக்கத்தக்க கூடியதாக மாற்ற முடியும். எப்படி வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு சின்ன ஆடை அணிந்து இருக்கிறாரோ, எத்தனை கோட் போட்டு பெரிய பெரிய அதிகாரிகள் அனைவருமே மகாத்மா காந்தியை என்ன செஞ்சிருக்காங்க, மரியாதை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்தது அவருடைய அம்மாவினுடைய அந்த தாய்மை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆதர் அப்படிதான் பேசி போறாரு. அவங்க அப்பா மேல அவருக்கு இருந்த ஈடுபாடை விட அவர் காந்தியடிகள் பார்த்த ஒரு சத்தியாகிரகி அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்து அவங்களுடைய தந்தை அப்பாவுடைய குடும்ப சூழலில் தனக்கான இடத்தை அடைவதற்கு அவங்களுடைய மதத்தையும் அந்த தார்மீகம், நிறைய நோன்பு விரதம் இருந்து தன்னுடைய இடத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த
பிளேஸ்மெண்ட், தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க எப்படி வந்து அவங்க பெரிய குடும்பத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் காந்தியடிகள் பார்க்குறாரு. அந்த உளவியல் தொடர்பான அந்த உளவியல் தாக்கம் தான் இன்னைக்கு மகாத்மா காந்தி வந்து அந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தாரு. அது தொடர்பாக உளவியல் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. அந்த காந்தியடிகளுக்கு அந்த உளவியல் ஐடியாலஜியை கொடுத்தது அந்த தாய்மையும் அந்த பெண்மையினுடைய ஆளுமையும் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே அடிப்படையில இன்னைக்கும் நம்ம சமுதாயத்தை நாம வந்து என்ன செய்ய முடியும், ஆணினுடைய வன்முறை அப்படிங்கக்கூடிய பெண் வந்து வன்முறை மறுப்பு அண்ட் அரவணைக்கும் குணம், இந்த 2 விஷயங்கள் பெண்களுக்கு பேசிக்காவே இருக்கு. பாதுகாக்கும் குணம், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குழந்தையோ, ஏன்னா நீங்க எல்லா அனிமல்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம், தன்னுடைய குழந்தையை கவனித்துக் கொள்ளுதல், பாதுகாத்தல், எந்த சூழ்நிலையும் அந்த சக்தி அப்படிங்கக்கூடியது வந்து பெண்ணுக்கு இருக்குது. அந்த சக்தியை அடிப்படையாக கொண்டு வன்முறை மறுப்பு அப்படிங்கக்கூடிய தன்மையை ஆணுக்கு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குதல் மூலம் சும்மா வந்து நான் வந்து எனக்கு பவர் இருக்கு நீங்க பயந்துரு அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பெண்மையால் உருவாக்க முடியாது. அதையும் தாண்டி அரவணைத்து அவர் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஆணினுடைய வன்முறை தன்மையை என்ன செய்ய முடியும், அமுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து இந்த கருத்தையோட இதோட கான்செப்டோட லிங்க் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன் உணர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து அறிவியல் தன்மை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அறிவியல் பார்வை அப்படிங்கக்கூடிய விஷயம், பெண்களுக்கான அறிவியல் சிந்தனை அப்படிங்கிறது பெண்களுக்கு சுத்தமாவே இல்லை. கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஆண்மையம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெண் மையத்தை நோக்கி பெண்மயம் ஆண்களுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ஆண்கள் அறிவியல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் கொடுக்கறதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, வன்முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது தாவோ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், தாவோ ஆஃப் பிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஒரு ஆளு, அவரோட பேர் வந்து ஃப்ரிட்ஜாஃப் கேப்ரா. அவர் வந்து தாவோ ஆஃப் பிசிக்ஸ் பேசுறாரு. அதுக்கு அடுத்த நிலையில டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அந்த டேர்னிங் பாயிண்ட்ங்கிற கான்செப்ட்ல என்ன சொல்றாரு, நம்மளுடைய அந்த முழுக்க நம்மளுடைய அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எப்படி இருக்கு, ஆண்மையை நோக்கி, அதை வந்து என்ன சொல்றாரு, நியூட்டோனிய சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு, நியூட்டோனிய அறிவியல் அப்படிங்கிறாரு. அது என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து இயற்கையை, நேச்சரை வந்து எப்படி இருக்கு, நேச்சரை வந்து டாமினேட் பண்றது, நேச்சரை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கையை சும்மா போய் அதிகாரம் பண்றது, இயற்கையை சீரழிக்கிறது, இந்த மாதிரியான சூழலுக்கு ஆண்மைய அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால அதை டைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு 2-3 சயின்டிஸ்ட் வந்து உருவாயிருக்காங்க வெஸ்டர்ன்ல. அந்த மாதிரியான சூழல், அதாவது ஆண் கையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அது முழுக்க எந்த அடிப்படையில நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம்னா, முழுக்க வந்து எந்திரமாக பார்த்தல், எல்லாத்தையுமே தன்னை அதிகாரமுடையவனாகவும் மற்றவற்றை எல்லாத்தையும் கீழ்மைப்படுத்தும் அந்த சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை உடைப்பதற்கு பெண்மை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வெளியில வரணும். பெண்ணினுடைய அந்த பெண்மை வெளியில வரணும். பெண்மைன்னு சொல்றது ஆளுமையோடு வெளிப்பட வேண்டும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அரவணைக்கும் குணம், அந்த தன்மையை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகணும்னு சொன்னா, பெண் பற்றி இருக்கக்கூடிய பெண் சார்ந்த சிந்தனைகள், பெண் அப்படிங்கக்கூடிய அந்த சிந்தனைகள் உடல் சார்ந்து அமையாமல், உடல் சார்ந்து அமையாமல் நம்ம பெண் என்பவள் வந்து என்ன செய்யறா, உருவாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாமல் பெண் சார்ந்த சமுதாயம்ங்கிறது பெண் சார்ந்து, பெண்ணுடைய ஐடியாலஜி, பெண் அப்படிங்கிறவா ஒரு கான்செப்டா பார்த்தார், கருத்தாக்குமா பெண் அப்படிங்கக்கூடியவள், அவளுடைய இமேஜ், அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய அறிவு, அந்த மாதிரி அடிப்படையில பார்த்தால் என்ன செய்யும், இந்த சமுதாயத்தினுடைய அந்த வன்முறை தன்மை குறையலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பெண்ணினுடைய அந்த ஆரிஜின் அப்படிங்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெமினிட்டி அப்படிங்கும்போது பெண் தொடக்க காலத்துல பெண்ணால் ஒரு உடல் உறவின் போது ஆண்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், இவன் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கான், அவன் வந்து இந்த உடலியல் சார்ந்த இடத்துல எந்த மாதிரியான சூழல் இருக்கான், அவன் எப்படி சந்தோஷமா இருக்கானா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா பெண் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், உள்ளாக அமைந்திருக்கிறதுனால பெண் பற்றிய மனநிலையை பெண்ணாக கூறுதல், பெண்ணா கூறணும், நான் இப்படி இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், இல்லை ஹாப்பியா இல்லைங்கிறத பெண்ணாக சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஒரு காரணம். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பெண் வந்து ஒரு முழுமையான குழந்தையை உருவாக்கி கொடுத்தல், இந்த 2 காரணம். பெண்ணால ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு ட்ரைபல் பீப்புள.
அது மட்டும் இல்லாமல் உடலியல் சார்ந்த உணர்வுகள் அவள் திருப்தி அடைந்துட்டாளா அடையலையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத இந்த 2 சூழல் ஏற்பட்ட போது ஆணுக்கு பெண் பற்றிய பயம் இருந்தது. பயம்தான் ஒன்று, ஒரு பயம் ஒருவர் மேலே ஏற்பட்டால் ஒன்று வந்து என்ன செஞ்சுவோம், அடங்கி போயிடுவாங்க, இல்லை ஆதிக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய உணர்வு ஏற்பட்டது. பெண்ணினுடைய உற்பத்தி அப்படிங்கக்கூடிய சூழல், உற்பத்தி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, தாய்மை அப்படிங்கக்கூடிய செயலை வந்து பார்த்தா ஆண் அதை பற்றி, அதெல்லாம் அந்த ஆசிஷ் நந்தி கூட அந்த கான்செப்டை பேசியிருந்தாரு. தாய்மை அப்படிங்கக்கூடிய விஷயம் அதனால ஒன்று மறுதளிக்கணும், பெண்ணை பெண்ணை வந்து பயனற்றவள் அப்படின்னு இம்போஸ் பண்ணணும், இல்லை பெண்ணுக்கு அடங்கி போகணும். அந்த பயமே பெண்ணை ஆண் அடக்கி ஆள்வதற்கான ஒரு காரணமாக, அடக்கி ஆள்வதற்கான பேச அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பெண்ணை உருவாக்கக்கூடிய. அன்னைக்கு தான் வந்து ஆண் வந்து பெண்ணை என்ன செய்யறான், பெண்ணுக்கான விதிமுறைகளை உருவாக்குறான். அன்னைக்கு தான் பெண் தொடர்பான விதிமுறைகள், பெண் என்பவள் இப்படி இருக்கணும். அதாவது முதல் ஏழுக்குழு சமுதாயத்துல பொதுவாக உணவுகளை உருவாக்குதல் எல்லாமே இருக்கும்போது ஒரு பெண்ணே தன்னுடைய மகன் யாரு, உன்னுடைய மகன் யாருன்னு அடையாளம் காட்டப்பட வேண்டிய சூழல் இருந்ததுனாலையும் அக்ரிகல்ச்சர் தொடர்பான எல்லா செய்திகளையும் பெண்கள் செய்யும் போது ஆண் பெண்ணை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் வரும்போது தான் அச்சத்தின் காரணமாக அந்த ஆளுமை அப்படிங்கக்கூடியதை அவன் உருவாக்குறான். அந்த அடிப்படையில பெண்ணுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்றான். நிறைய விஷயங்களை அதான் சொல்றான், அச்சம், நாணம், பயிர்ப்பு, அதுன்னு நம்ம இலக்கியங்கள்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். கற்பு அப்படின்னு சொல்லி நிறைய விதிமுறைகள், பெண் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், சமுதாயத்துல இப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தான் ஆண் அப்படிங்கக்கூடியவன், ஆண்மை, ஃபெமினிட்டி அப்படின்னு சொன்னாலே ஒத்து போதல், மென்மையாக இருத்தல், பணிந்து போதல் அப்படின்லாம் வந்து மீனிங் கொடுக்கப்படுது. மேஸ்குலினிட்டின்னு சொன்னா வீரமோட இருக்குது, தைரியமா எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மாதிரி போர்க்குணமான தன்மைகளை கொடுக்குது. அதனால அந்த அடிப்படையில தான் வந்து அந்த அவங்களுடைய மென்மையை, அந்த கான்செப்ட், பெண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை உருவாக்கி பெண்ணினுடைய ஆளுமையை, இதுதான் பெண்ணுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி அடங்கி போதல், இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக பெண்ணினுடைய ஆளுமை உருவாக்கப்பட்டிருக்கு. நேரம் முடிஞ்சிச்சா? சரி சரி, இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன். பெண் கவிஞர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் உடலியல் சார்ந்து அமைவதனுடைய அடிப்படை நோக்கம் ஆண் பெண் இருவருக்குமான அந்த சமநிலை, அதாவது உடலியல் சார்ந்த செய்திகள் சமமாக்கப்படணும், எல்லாம் விரிவாக பேசப்படணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் போது அங்கு பண்பாட்டு அடிப்படையிலான சமூகம் சார்ந்த, அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டான விஷயம். பெண் வந்து அப்போஸ் பண்ணுனா அப்படின்னு சொன்னா அவளை அடக்குவதற்காக, இப்போ ஒரு ஆணை இழிவுபடுத்தணும்னா அவங்க அம்மாவை மோசம், அவங்க அப்பாவை மோசம், இல்லை அவங்க அம்மாவை மோசம், அவங்க தங்கச்சியை மோசம் தான் சொல்லுவாங்க, அப்பா மோசம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அந்த இழிவுத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு, பெண்ணை வந்து சமமா பார்ப்பதற்கு எல்லா விஷயங்களும், பெண் தொடர்பான எல்லா செய்திகளையும் பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை சமுதாயத்துல தொடக்க காலத்துல பெண் தன்னுடைய அக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய உணர்வுகளை முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால் இந்த பெண் குலம் தலைக்கும் என்று சொல்லி நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.